Okay, let's go. ஹாய் கைஸ், KTM Duke 200 அதோட ஓனர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரோ, இந்த Duke 200 BX6 உங்களோட தான் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, என்னோட தான் ப்ரோ. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையே இல்லை, தரமாக இருக்குது ப்ரோ. இது எவ்வளோ மைலேஜ் தருது? இது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 30 கிடைக்கும். ஹைவேல பார்த்தீங்கன்னா 35லேருந்து 36 வரைக்கும் இதில் மைலேஜ் கிடைக்குது. அதளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மைலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு நம்ம எடுக்கிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைலேஜ் இதுக்கே போகவே வேண்டாம். பெஸ்ட்டு மைலேஜ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக KTM யூஸ் பண்ணி தெரியும்? ப்ரோ, நான் வந்து பார்த்திங்கன்னா 2013லேருந்து, அதாவது 2013லேருந்து 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் KTM தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு KTM வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதனால தான் KTM ஃபேமிலியாகவே நான் மாறிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷமாக நான் KTM தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். KTM வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ராண்டு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த KTM ஆஸ்திரேலியன் கம்பெனி இந்த பைக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிப்பாட்டிட்டாங்க. சப்போஸ் நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்க அவங்க நிப்பாட்டிட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பஜாஜ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம KTM நிறுவனத்தை வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் பெருமை சொல்லக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த வண்டியோட அடுத்தடுத்து வரும்போது அந்தளவுக்கு தரமாக இருக்குமே எனக்கு தெரில. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த BX6 KTM Duke 200 எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான் எப்பயுமே. உங்களுக்கு இந்த வண்டி வெறுத்து போகலையா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. 200cc தான் ஆனால் பெஸ்ட்டு. இதில் என்ன ப்ரோ நீங்கள் சாதிச்சிருக்கீங்க? ப்ரோ, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு இந்த வண்டியில் தான் போயிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட வரல. ஒரே ஒரு பிரச்சனை, திருவள்ளூர்கிட்ட போகும்போது இந்த ஹெட்லைட் மட்டும் கிளாம்பு, அது என்னோடய தப்பு. நான் ஒரு கிடங்குல விட்டேன். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கேன். விழுப்புரத்தில் போய் நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திருவள்ளூரே போனேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு 38 டிஸ்ட்ரிக்டை 4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த KTM Duke 200 தான் முடித்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பைக் இல்லாமல் வேறு பைக் எடுத்துகிட்டு போயிருந்தா இந்த அளவுக்கு வந்து முடிச்சிருப்பேன் என்னன்னு தெரில. ரொம்ப கஷ்டம் அந்த ரைட் இல்லாமல். அதெல்லாம் பார்த்து நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த Duke 200 இருந்ததுனால நான் முடித்தேன். ப்ரோ, ஃப்யூச்சரில் சூப்பர் பைக்லாம் வாங்க இஷ்டம் இருக்கா? ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, சூப்பர் பைக் கண்டிப்பாக வாங்குவோம் ப்ரோ. சூப்பர் பைக் எடுத்துகிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரிக்கு போகிறோம். அதர் கண்ட்ரிக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். அது உங்களோட சப்போர்ட்னால தான். என்னோட ATF ஃபேமிலி, நம்ம ATF ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் சூப்பர் பைக் எடுத்துடுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சூப்பர் பைக் வாங்குவோம், தரமாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுவோம். வேறு என்ன ப்ரோ உங்களுக்கு டவுட் இந்த வண்டியில்? இது வரைக்கும் இதில் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ஓட்டிருக்கீங்க? ப்ரோ, இதில் வந்து 24,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ப்ரோ, இப்போ எதுக்கு ப்ரோ சரியாக ரைடே போக மாட்டேங்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனை, பிஸ்னஸ் வர ஓனாக நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, ரெகுலராக நம்ம ரைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சில விஷயங்கள்னால நான் வந்து ரைட் போக முடியாமல் கிடக்கேன். இந்த KTM பைக் வந்து பார்த்திங்கன்னா தனி செலவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த BX6ஓட ஒரு 24,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அந்த டயரோட கண்டிஷன் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இங்கே வரும் ப்ரோ, இதெல்லாம் பார்த்தீங்களா? 24,000 கிலோமீட்டர் ஓட்டினா அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, 24,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த டயரோட பவரே வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். டவுட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே ஆன் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு 23,000 நல்லா கம்மிங்க ப்ரோ, 23,872 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம 23,872 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா 24,000 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு தாங்கிடுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் அடித்து நான் கீழே விழுந்ததில் எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரெண்டாவது இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு போயிடுச்சு ப்ரோ. 24,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டும் போயிருக்கு. இங்கிட்டு வாங்க, இது பார்த்தீங்களா செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, ஃபுல்லாக தொங்கிருச்சு.
அவ்வளோதான். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரைட்டை நான் இது வரைக்கும் மாற்றவே இல்லை. இப்போ தான் மாற்ற போகிறேன். 24,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் செயின் ஸ்ப்ரைட்டை மாற்ற போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். பிரேக் பேடு இதில் வந்து அது வந்து தனி இது. நான் வந்து சொன்னதே மெயினானது பூராமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு தான் இந்த வண்டி, நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இப்போ வர BS6 எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பசங்க யாராவது எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ATF ஃபேமிலி நான் எதனால ரைட் போகலன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஒவ்வொருட காஸ்ட்டும் ஒரு பேக் டயரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4,900 5,000 வரும். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா 4,500 வரும். செயின் ஸ்ப்ரைட்டு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,500 4,500 வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா 17,000 ஒரு 20,000 வந்துடும். ஆயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸு, ஆயில் ஏர் ஃபில்ட்ரு, கூலண்ட் ஆயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னது பிரேக் பேடு எல்லாமே டோட்டலாக நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு இண்டிகேட்டே இல்லாமல் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். அப்படி ஓட்டவே கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட் மாற்றிட்டு எல்லாமே தரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்கு போகிறோன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாமே இதில் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போகணும். அப்படி இல்லாட்டி போகாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் நல்லா சூப்பராக ரிவ்யூ கொடுத்தீங்க. டியூக் 200 எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் ப்ரோ. இன்னொன்று சொல்லிட்டேன், நான் வந்து BS6 டியூக் 200 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வர்ற டியூக்கை பற்றி எனக்கு சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அந்த பைக்கு ஓட்டி பார்த்தேன். அந்தளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்கல, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஆனால் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வருது. அது எனக்கு தெரில எந்த அளவுக்குன்னு. அது பசங்க ஓட்டுறதை பொறுத்தா இல்லை. ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு போனீங்களா ப்ரோ? அது எப்படி ப்ரோ இருந்துச்சு? ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கஷ்டம் நினச்சா எதுவுமே கஷ்டம் தான், ஈஸின்னு நினச்சா எல்லாம் ஈஸி தான். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் அது எவ்வளோ ஈஸி அப்படின்னு. ஆனால் இன்னொரு டைம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தோஷமாக போயிட்டு வருவேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. சரி ப்ரோ, அடுத்து என்ன ரைடு போக போகிறீங்க நீங்கள்? ப்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ரைடு. கொல்லிமலையும் அதரப்பள்ளி ஃபால்ஸ் இதெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். சப்போஸ் வால்பாறை தான் போகிறது, அப்படியே அதரப்பள்ளி ஃபால்ஸும் போயிட்டு வந்துட்டோம். அதோடைய நம்ம டயர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில் ஸ்டேஷனுக்கும் நம்ம போயிட்டு வந்திருப்போம். ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமேவும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் அதை நிப்பாட்டாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். கூடிய சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டோடு வந்துடுவேன். மறக்காமல் என்னோடய ATF ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. யூடியூப் சேனலில் தரமான ஒரு சாதனைகள்லாம் செய்வேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பாராட்டக்கூடிய விஷயமா வரும். லவ் யூ கைஸ், பை. ATF சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ.